ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ஜாமீன் வாங்கியிருக்கோம். இவரு உன் கெஸ்டா? அப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக வேண்டியதானே, ஜாலியா இருக்க வேண்டியதானே. என் வீட்ல என்ன வேலை? உங்க காதல் லீலையெல்லாம் அங்கேயே வச்சுக்கோங்க. இது கௌரவமான வீடு. ஏய், என்னடி சொன்ன? காயத்ரி அவ இல்ல. இல்லனா எங்க? மகேஷ் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. காயத்ரி இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ எங்க? ஆமா, இங்கதான் இருக்கா. ஆனா அவளை உன் கூட அனுப்ப முடியாது. உன் கூட சேர்த்து அவளையும் ஜெயிலுக்கு அனுப்ப சொல்றியா? மகேஷ், எனக்கு என் காயத்ரி வேணும். காயத்ரி, ஏய், வெளியில போ. இந்த பாறையோட மோதினா அந்த மகேஷோட மண்டை உடைஞ்சி அவன் உயிர் தான் போகும். உயிரை விடுறதுக்கு அவன் தயார்னா அவனை கொல்றதுக்கு நானும் தயார். உயிரை விடுறதுக்கு அவன் தயார்னா அவனை கொல்றதுக்கு நானும் தயார். முகேஷ், கோவில் போயிருந்தோம், விபூதி எடுத்துக்கோங்க. உனக்காக தாப்பா வேண்டிக்கிட்டா, கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். ஒரே நாள் மட்டும் அடைக்கலாமா இருந்துட்டு ஓடி போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க பாசத்தால என்ன கட்டி போட்டுட்டீங்க. காப்பகம் போக வேண்டான்னு சொன்னேன்ல, போலீஸ்ல மாட்டியிருந்தா என்ன ஆயிருக்கும்? கண்ணம்மாவை பார்க்க போற சந்தோஷத்துல அந்த ரிஸ்க் எடுத்துட்டேன் பாட்டி. ஆசிரமத்துக்கு மாறு வயசுல போனது ரொம்ப நல்லதா போச்சு. கண்ணம்மாட்ட பேசலான்னு போதும் திடுதிடுப்புன்னு போலீஸ் வந்துட்டாங்கல்ல. கண்ணம்மா காட்டி கொடுத்துருவாளான்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேலை, புத்திசாலித்தனமா காட்டி கொடுக்கல. அது ஓம் பிள்ளையாச்சே. போலீஸ் ஆசிரமத்து மேலேயும் கண்ணு வச்சுட்டாங்க. இனிமே விட மாட்டாங்க. நிச்சயமா நாங்க வருவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமா, இனிமே நீங்க அங்க போறது ஆபத்து தான். என் குழந்தைய பார்க்காம நான் எப்படி இருப்பேன் சோபா? நானே ஒரு யோசனை சொல்றேன் சோபா, தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்னமோ மனசுல வச்சுக்கிட்டு தானே பேசுற, சொல்லு. கண்ணம்மாவே நீயே வளர்க்குறியா? அங்க என்னால போக முடியாது. போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செங்கல்வராயன் ஆளுங்களுக்கும் எத்ராஜ் ஆளுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். கண்ணம்மாக்கு அங்க ஆபத்து அதிகமாக இருக்கும். அதனால இங்கே கொண்டு வந்துட்டா இங்க ஆபத்து அதிகமாயிரும். நல்ல யோசனைப்பா, பிரமாதம். ஏன் நாங்க உயிரோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்லை பாட்டி, ரகசியமா வச்சுக்கலாமே. நான் அடிக்கடி வந்து பார்க்க வசதியா இருக்கும்ல. சரி, நான் யோசிக்கிறேன். ஆஹா, முடியவே முடியாது. ஏன்? உனக்கு தெரியாதுப்பா. போலீஸு, செங்கல்வராயன், எத்திராஜ் இவங்க 3 பார்ட்டிங்களை விட பேஜாரான பார்ட்டி இங்கே ஒன்று இருக்கு. அதுதான் இவ அம்மா அலமேல். போலீஸை வெத்தலையா விரிச்சு, செங்கல்வராயனை சுண்ணாம்பா தடவி மென்னு முழுங்கி எத்திராஜை எச்சலா துப்பிடுவா. அவ இப்போ ஊருக்கு போயிருக்கா. அந்த தைரியத்தில் தான் இவ ஆடிக்கிட்டு இருக்கா. பாட்டி, அம்மா வரும்போது அப்ப பாத்துக்கலாம். அம்மா வரமாட்டான்னு நினைக்கிறியா? அம்மா வரத்தான் போறா, அப்ப தெரியும் உனக்கு. பாட்டி, கொஞ்சம் சும்மா இரு. இதோ பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். கண்ணம்மாவை கூட்டிட்டு வர முயற்சியில நான் இறங்குறேன். தேங்க்ஸ் சோபா. நான் இங்கிருந்து கிளம்புறதா நல்லது. என்னை போலீஸ் வேற தேடிட்டு இருக்காங்க. நான் இங்க இருந்தா அப்புறம் உங்களுக்கு தான் ஆபத்து. சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ம், வரேன் பாட்டி. ஸ்னேகா, அம்மா, என்ன அநியாயம் இது? சொக்கலிங்கண்ணா இந்த சமயம் பார்த்து ஊருக்கு போயிருக்கார். ராஜசேகரன் ஆஸ்பத்திரியில இருக்கார். கமலேஷ் வெளிநாட்டுக்கு போயிட்டான். நமக்கு ஆபத்து தான் ஓடி வர. ஆபத்து வந்துவா யாருமே இப்ப இல்லையடி. நான் என்ன பண்ணுவேன்? யாருகிட்ட போய் கேட்பேன்? என்ன தலை விதிரி உரைக்குது? ஏமா புலம்புற? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? கொலை பண்ணிட்டா கூட பரவாயில்லையே. என்ன தப்பு பண்ணன்னு தெரியாமே அப்படி தண்டனை அனுபவிக்கிறியடி. அதான் அநியாயமா இருக்கு. அம்மா, ஐயோ. கான்ஸ்டபிள் மேடம், கொஞ்சம் இப்படி வாங்களேன். என்னம்மா? மேடம், ப்ளீஸ் இவங்களை இங்க இருந்து கூட்டின்னு போங்க. எனக்கு இருக்கிற கொஞ்ச நேர தைரியத்தை இவங்க அழுதே கரைச்சிருவாங்க. ஸ்னேகா, போம்மா. வாமன் சொல்றல. வா. சனியனே, தின்னு தொலை வேண்டிதானடி. எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற. இந்தா. ஆலையில சங்கு ஊதுற மாதிரி ஊதிக்கிட்டு இருக்க. இப்ப ஏண்டி அழுகுற? சனியே, உங்க அம்மாவை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. இனிமே வரமாட்டா. அவ போய் தொலைஞ்சிட்டா. நீ என்னடானா என் உயிரை வாங்கிட்டு இருக்க. சனியே சனியே, இந்தா தின்னு. ஸ்வாதி, நீங்க இப்ப வந்தீங்க? ஏன் இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிற? இந்த குட்டிச்சாத்தானோட தொல்லை உனக்கு தாங்கலையா?
இந்த பாரம் இனிமேல் உனக்கு வேண்டாம். நான் இதை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். ஸ்னேகாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதான் போன்லயே நீ சொன்னியே. நாம திட்டம் போட்டபடியே நடந்துருச்சு. போலீஸையே அரெஸ்ட் பண்ணுச்சு. அந்த மேட்டர் எப்படி பப்ளிஷ் ஆச்சு எதுவுமே ஸ்னேகாக்கு புரியல. ஒரே குழப்பம். அவ குழம்பியே சாகட்டும். பாத்தியா, மடன்னு எல்லா விக்கெட்டும் விழுந்தாச்சு. வைதேகி வீட்டை விட்டு வெளியில போயாச்சு. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல, ஸ்னேகா ஜெயில்ல, அந்த கமலேஷ் ஜப்பான்ல. இனிமே நம்ம ராஜ்யம் தான். தேங்க்ஸ் மகேஷ். உடனடியா பத்திரிக்கை பொறுப்பை நீ எடுத்துக்க. அந்த ஸ்னேகா கதையை நான் முடிச்சிடுறேன். உனக்கு எந்த உதவியா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். பாய். ஐயோ ஏம்மா, என்ன ஒரு பேசாம 10 வாம்மா. நிமிஷம் உன்கிட்ட பேச விடுங்கள. இன்ஸ்பெக்டர், ஸ்னேகா எந்த பாவமும் பண்ணல. அவ ரொம்ப பரிதாபம் இன்ஸ்பெக்டர். தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. உங்களை கையெடுத்து சேவிச்சுக்கிறேன். வணக்கம் மேடம். வாங்க மிஸ்டர் ஈஸ்வர் சார், உட்காருங்க சார். என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவங்களுக்கு ஜாமீன் வாங்கியிருக்கோம். சார், இந்த கேஸுக்கும் உங்களுக்கும்? அவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்களுக்கு பெயில் வாங்கியிருக்கோம். அழாதீங்கம்மா. உங்களை நான் என்னென்னமோ திட்டிருக்கேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்காம உதவி பண்றீல. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கான்ஸ்டபிள் ஸ்னேகாவை கூட்டிட்டு வா. ஓகே மேடம். எப்படி சார் பெயில் கிடைச்சது உங்களுக்கு? 8 மாசம் கர்ப்பிணி அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்களும் ஒரு லேடி தானே? நானும் ஒரு லேடி தான். அதனால தான் தைரியமா போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். பாதுகாப்போட தான் கூட்டிட்டு வந்தோம். பூ போல தான் வச்சிருக்கோம் சார். அம்மா, ஸ்னேகா, ஈஸ்வரன் சார் தானே உன்னை வெளியில கொண்டு வந்தது. எப்படிமா இருக்க? ஓகே சார். சார், நான் நிஜமா எந்த தப்பும் பண்ணல சார். உங்க குடும்பத்தை பத்தி நான் எதுவுமே எழுதல. அந்த மேட்டரை நான் எழுதல சார். எனக்கு தெரியாத. இது வள்ளியும் செந்திலும் மகேஷோட சேர்ந்து செஞ்ச சதிமா. கூலிப்பட வச்சு அவங்கள அடிக்கிற அளவுக்கு நீ என்ன வசதியாவா இருக்க? சார், நம்ம எல்லாத்தையும் இங்கே வச்சு பேச வேண்டாம். இதுல ஒரு கையெழுத்து போடுங்கம்மா. ஸ்னேகா, நாம போலாம். ப்ளீஸ் டேக் கேர். ஓகே சார். அம்மா, நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பு. நீயும் சொக்கலிங்க நாத்துக்கு வந்துடும். அம்மா, எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. கோழ மாதிரி ஓடி ஓடியா சொல்றியா? இந்த சீண்டின வாழ நான் சும்மா விடுறதா இல்ல. பின்ன இப்ப எங்க போறேன்? நான் முதல்ல காயத்ரியை போய் பார்க்கணும். சார், வாம்மா போலாம். போயிட்டு வரேம்மா. ரோஜா, ரோஜா, ஐயோ, என்னது இது? காயத்ரியை நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அது தெரியுது. ஏன் தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். உனக்கு விஷயமே தெரியாதா? போலீஸ் ஸ்னேகாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுச்சு. அங்க பெரிய கலாட்டாவே நடந்துருச்சு. உனக்கு அதிர்ச்சியா இருக்குமே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒவ்வொரு நாளுமே எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏய், என்னடி கிண்டல் பண்ற? இதுக்கு எனக்கு என்னடி சம்பந்தம்? இங்க பாருங்க, உங்க புது நாடகத்தை இங்க அரங்கேற்றம் பண்ண நான் அனுமதிக்க மாட்டேன். எப்படியாவது காயத்ரியை கொண்டு போய் அவ வீட்டுல விட்டு வந்துருங்க. அவங்க வீட்டுல யாரும் இல்ல. ஸ்வாதி மட்டும் தான் இருக்கா. அவனால இவளை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னா. ஏன் அவளுக்கு வைதேகின்னு ஒரு பாட்டி இருக்கிறது மறந்து போச்சா? ஏன் இவளுக்கு அப்ப நான் ஒருத்தர் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? ஓஹோ, உங்களுக்கு நிஜமாவே காயத்ரி மேல அக்கறையா? இங்க பாரு ரோஜா, விஷயம் என்னன்னு தெரியாம தேவையில்லாம என் மேல சந்தேகப்படாத. கமலேஷ் பத்திரிக்கை பொறுப்பை ஸ்னேகா கிட்ட ஒப்படைச்சிட்டு ஜப்பான் கிளம்பி போயிட்டான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு ஸ்னேகா ஈஸ்வரன் ஃபேமிலி பத்தி தப்பா பத்திரிகையில் எழுதிட்டா. இதை தட்டி கேட்க போன வள்ளியும் செந்திலையும் ஆள் வச்சு அடிச்சிட்டா. இப்போ ஸ்னேகா ஜெயில்ல, காயத்ரி நம்ம வீட்டுல. ரொம்ப நல்லா சொல்றீங்க மகேஷ். நீங்க போட்ட திட்டத்தை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி சொல்றீங்க. ரோஜா,
இது நான் போட்ட திட்டம் இல்ல, ஸ்னேகா போட்ட திட்டம். ஓஹோ, அப்போ உங்க திட்டம் என்ன? காயத்ரி கொலை பண்றதா? ஏய், ஏண்டி கண்டதையும் உளறிட்டு இருக்க? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? என்ன பார்த்தாலே 24 மணி நேரமா அருவாளை கையில பிடிச்சிட்டு ஆடு வெட்டுற மாதிரியே தெரியுதா? நீங்க ஆடு வெட்டுறவங்க இல்ல, ஆளையே வெட்டுறவங்க. இங்க பாருங்க மகேஷ், கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ச்சே, வர வர சாமியார் மடம் மாதிரி ஆளுக்காளுக்கு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க சார். பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். சார், என்ன பேசுறீங்க? இவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்திருக்கீங்க. உள்ள வந்து ஒரு வாய் காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. காஃபி எல்லாம் வேண்டாமா, காப்பி ராகத்துல ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லு, வரேன். பாடிட்டா போச்சு. வாங்க. சுவாதி, எங்கடி வந்த? சுவாதி, உனக்கு இனிமே மரியாதை கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போ. நீயா இப்படி பேசுற? உன் நடத்துதான் என்ன அந்த மாதிரி பேச வைக்குது. பத்திரிக்கை பேரை குட்டி செவராக்குன, என் புருஷன் பேரை கெடுத்த, என் நிம்மதியை நாசம் ஆக்குன, பத்திரிக்கை ஆபீஸ்ல பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தின. இன்னும் உன் திமிரும் வெறியும் அடங்கலையா? இந்த ஆளு குடும்பத்தினால தானே ஜெயில் வரைக்கும் போனேன். இப்ப இந்த ஆளு கூடவே கை கோத்து வந்து நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? எனக்கு என்ன வெக்கம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இவ்ளோ அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு பேச உன்னால மட்டும்தான் முடியும் ஸ்னேகா. அவ நிஜமாவே அப்பாவிதாம்மா. அது சரி, பூனை பருந்துக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சான். ரொம்ப அப்பாவி, எலியை தவிர வேற எதையுமே தின்னாதுன்னு. உன் வயசுக்கு தகுந்தபடி பேசு. பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கற பழக்கம் உனக்கு கிடையாதா? அது பெரிய மனுஷங்களுக்கு. பெரிய மனுஷன் வேஷத்துல ஊர்ல அலையிற அயோக்கியங்களுக்கு இல்ல. சார் சார் சார், ப்ளீஸ் சார். ஸ்வாதி, நீ என்ன பேசுறேன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அன்னைக்கு நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தப்போ என் அம்மா உன் கெஸ்ட இன்சல்ட் பண்ணிட்டான்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச. இன்னைக்கு இவரு நம்ம வீட்டுக்கு ஏன் கெஸ்டா வந்திருக்காரு. நீ மட்டும் என் கெஸ்ட இன்சல்ட் பண்ணலாமா? இவரு உன் கெஸ்டா? அப்போ கெஸ்ட் ஹவுஸ்க்கு போக வேண்டியதானே, ஜாலியா இருக்க வேண்டியதானே. என் வீட்டுல என்ன வேலை? உங்க காதல் லீலையெல்லாம் அங்கேயே வச்சுக்கோங்க. இது கௌரவமான வீடு. ஏய், என்னடி சொன்ன? இன்னொரு தடவை என் மேல கை ஓங்குன, அப்புறம் திரும்பவும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். போடி. ஸ்னேகா, விடுமா. யாரோ சாவி கொடுத்து இவ இப்படி பேசுறா. அது யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம். முதல்ல 2 பேரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல தங்கறதுக்கு நானும் ஒண்ணு மானம் கெட்டவ இல்ல. நான் போறேன். என் குழந்தை கூட்டின்னு இந்த வீட்டை விட்டு ஒரேடியா போறேன். காயத்ரி எங்க? காயத்ரி, காயத்ரி. அவ இல்ல. இல்லனா எங்க? மகேஷ் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு. அடி பாவி, ஏன் என் குழந்தை மகேஷ் கிட்ட போய் கொடுத்த? குழந்தைக்கு அப்பான்னாரு, அதனாலதான் கொடுத்தேன். அவர் அப்பா இல்லன்னு சொல்ல கொண்டு வந்து கொடுத்துற சொல்றேன். மகேஷ் தான் அப்பா. அப்ப நான் கொடுத்தது சரிதானே? கிளம்பு. உன் முகத்துல முழிக்க நான் விரும்பல. ஸ்னேகா, கிளம்பு. சார், சார், என் குழந்தை சார். மகேஷ் கிட்ட தானே இருக்கு, வாங்கிக்கலாம். எடுத்துட்டு போ. அப்பா, ஒரு வழியா ஸ்னேகாவை வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. அத்தை, அத்தை, உன் அத்தைக்கு என்னாச்சு? நல்லா தானே இருக்கேன். அவர் இன்னும் வரலையே. மணி 10 ஆச்சு. நீ போய் தூங்கு. அவனுக்கு வர தெரியாதா? ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஐயோ, உன்கிட்ட பெரிய தொல்லையா போச்சுடி எனக்கு. போய் தூங்குடி, போடி. டேய், ஏய் செந்தில், என்னடா குடிச்சிட்டு வந்திருக்கியா? நிக்க முடியலமா, உட்காரமா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைற? நான் குடிக்கலம்மா, ஸ்னேகா தான் என்ன குடிக்க வச்சுட்டா. ஸ்னேகாவா? ஆமாம்மா. என்ன பண்ணியா அவளை ஜெயிக்க முடியலம்மா. அடிச்சு பார்த்தோம், மிரட்டி கூட பார்த்தோம், சூளை வச்சு குத்த கூட பார்த்தோம், ஆஸ்பத்திரியில் கருவக்கலைக்கு பார்த்தோம், விளக்கண்ண மாதிரி அப்பாட்டு
நம்பிட்டே போறாளே. அதுக்காக நீ குடிப்பியடா? கடைசியில என்ன ஆச்சு? கொல்லப்பழி கூட அவன் மேல போட்டு பார்த்தோம். என்ன ஆச்சு? உன் புருஷன், அதான் எங்க அப்பா, அவளை ஜாமீன்ல கூட்டு வந்து நிரந்தரமா கெஸ்ட் ஹவுஸ்லயே வச்சுக்கிட்டா. நாம இப்படி வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அதான் என் மனசு தாங்கல, குடிச்சேன். இனிமே நீ குடிக்காத. குடிப்பேன். அந்த ஆள் அவ கூட குஜாலாவா குடும்பம் நடத்துவான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, தோத்துட்டோமே, விரத்தி வரும்போதெல்லாம் குடிப்பேன். முட்டாள். அவளை அழிக்கிறது தான் நம்ம லட்சியம். நாம அழியறது இல்ல. அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து அடிச்சு விரட்டுறது ஒரு நிமிஷத்து வேலைடா. அது நமக்கு தேவையில்லை. அவளை உலகத்தை விட்டே விரட்டணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ போய் படு. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். போ. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல வேண்டாம். என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? புருஷன் வராத வரைக்கும் வரல வரலன்னு சொல்லிட்டு இருந்த. இதோ வந்திருக்கல உன் உத்தம புருஷன், கூட்டிட்டு போய் மடியில போட்டு தாளாட்டு. போ. வாங்க. என்னடி தள்ளாடுற? ஒரு கெட்ட வாழை வருது, குடிச்சிருக்கியா? ஏய், நீ குடிக்கூடாது. நான் மட்டும்தான் குடிப்பேன் இந்த வீட்டில், புரிஞ்சுதா? மாமா, ஆபீஸ் ஒர்க் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்ட் கீதா இல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. மாமா, இந்த மாசம் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுல 3000 rupees எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்களே, அது எப்படி? மிஸ்டர் ராஜசேகர், வாங்க வாங்க. யூ ஆர் ஆல் ரைட் நவ். ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. நீங்க கிளம்பலாம். கோ அண்ட் என்ஜாய் த லைஃப். ஆல் தி பெஸ்ட். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா டாக்டர்? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயிட்டு வரலாம் சொல்லக்கூடாது மிஸ்டர் ராஜசேகர். எனக்கு அந்த சென்டிமெண்ட் எல்லாம் இல்ல டாக்டர். எனக்கும் இல்லை. அதனால தான் அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடுது. அப்புறம் ரெகுலர் செக்கப்புக்கெல்லாம் நீங்க தவறாம வந்துருங்க. நீங்க ரொம்ப நடக்கக்கூடாது, ஓவரா எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, முக்கியமா அதிகமா சத்தம் போட்டு பேசக்கூடாது. இந்த 3 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் ஹெல்த்தியா இருக்கலாம். சரிங்க ராஜசேகர், நான் வரேன். தேங்க்யூ. வாங்க மாமா, போலாம். யார் வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு மாமா. ஸ்னேகா வரலையாமா? மாமா, போது நீங்க ஆடின ஆட்டம், பட்ட கோபம் எல்லாம் முடிஞ்சு போச்சு மாமா. சண்டையை முதல்ல நிறுத்துற வந்தா நல்லவன், புத்திசாலி, மனிதாபிமானம் உள்ளவன். நீங்களே அந்த நல்லவரா, புத்திசாலியா, மனிதாபிமானம் உள்ளவரா இருங்களேன். நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா சங்கடம்மா. எனக்கும் மகேஷுக்கும் ஆகாது. நான் அப்பப்போ ஸ்னேகாவை போய் பார்க்கணும்னு நினைப்பேன். அது உனக்கும் கஷ்டமா இருக்கும். உங்களை கட்டுப்படுத்த நான் யாரு? இறுக்கி பிடிச்சேன். அப்பவும் உங்களை என்னால நிறுத்த முடிஞ்சதா? நீங்க ஒன்னும் குழந்தை இல்ல மாமா. நம்ம வீடு என்ன ஜெயிலா? உங்க மனசாட்சிப்படி நடந்துக்கோங்க, அது போதும் எனக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. போலாமா? ஏய், நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதைங்கிறது வெளியில போ. கொலைகாரங்க எல்லாம் என் வீட்டுல நிக்க கூடாது. அப்படி பார்த்தா முதல்ல நீ தான் இந்த வீட்டு விட்டு வெளியில போகணும். என்ன திமிரா? உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டதா சொன்னாங்க. ஓஹோ, பெரிய கையெல்லாம் உன் பக்கத்துல நிக்குது இல்ல? சார் உன்னை கீழே விழாம தாங்கி பிடிச்சிருப்பாரு. காயத்ரி எங்க? அவ என்கிட்ட இல்ல. நீங்க தான் காயத்ரியை கூட்டின்னு வந்திருக்கீங்கன்னு சுவாதி சொன்னோம். ஏய், வெளியில போடி. சும்மா இங்க வந்து கத்திக்கிட்டு. நான் தான் அவ என்கிட்ட இல்லன்னு சொல்றேன்ல. மகேஷ், நீ பண்றது ரொம்ப தப்பு. மத்தவங்க வாழ்க்கையோட விளையாடி இப்போ உன் குழந்தையோட குரல் வளையை நீ கடிக்க ஆரம்பிச்சிருக்க. அந்த அளவுக்கு ரத்த வரி உன் தலைக்கு ஏறி இருக்கு. ஒண்ணு நீயா திருந்து, இல்ல திருத்தப்படுவ. வாங்க கவிஞர் சார், வணக்கம். எங்க கையில டைரிய காணோம்? கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனோமா, திண்ட போட்டோமா, ஸ்னேகா பத்தி வர்ணிச்சு கவிதை எழுதினோமா? அதான் சார் உங்களுக்கு அழகா இருக்கும். இந்த வெள்ளை வேஷ்டி சட்டைக்கு அதான் பொருத்தமாவும் இருக்கும். அதை விட்டுட்டு ஸ்னேகாக்கு முன்னாடி வீர சூர நிரூபிக்கணும் நீங்க வந்து நின்னீங்க. எழுதுறதுக்கு கை இருக்காது சார், சுலுக்கிக்கும். அப்புறம் இந்த வெள்ளை வேஷ்டி சட்டையில ரத்தக்கரை படிஞ்சிடும். ஜாக்கிரதை. என்னடா மிரட்ரியா? பந்தா? இந்த பந்தால என்கிட்ட மட்டும்தான். தைரியம் இருந்தா போய் உங்க பொண்டாட்டி வள்ளி கிட்ட காட்டி பாருங்க. உங்க மகன் செந்தில் கிட்ட சவால் விட்டு பாருங்க. அதுக்கு துப்.
உங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. வெளியில போங்க. ஏய், உன் கைத்தடியை கூப்பிட்டுட்டு முதல்ல இடத்த காலி பண்ண. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? படிச்ச பண்புள்ள மனுஷன் தானே நீங்க. சொத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நான் ஜெயிலுக்கு போனதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த கணக்கை நான் அப்புறமா தீர்த்துக்கிறேன். இப்போ என் காயத்ரி மரியாதை என்கிட்ட ஒப்படைங்க. ஏய், நீ 10 பக்க டயலாக் அப்படியே பேசினாலும் குழந்தைங்க இல்ல. என் டைமை நீ வேஸ்ட் பண்ணாத. இடத்த காலி பண்ண. போ. காயத்ரி, காயத்ரி, ஏய் காயத்ரி, காயத்ரி இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். அவ எங்க? ஆமா, இங்கதான் இருக்கா. ஆனா அவளை உன் கூட அனுப்ப முடியாது. உன் கூட சேர்த்து அவளையும் ஜெயிலுக்கு அனுப்ப சொல்றியா? மகேஷ், எனக்கு என் காயத்ரி வேணும். காயத்ரி, ஏய், வெளியில போ. மகேஷ், உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? வெளியில போங்க. மகேஷ், யோ, வெளியில போயா. மகேஷ். ஏய், காயத்ரி உன்கிட்ட ஒப்படைக்க முடியாது. உன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க. என்ன, போலீஸ்க்கு போவியா? சந்தோஷம். கோர்ட்டுக்கு போவியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு, காயத்ரி உனக்கு கிடைக்க மாட்டா. உனக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் ஜெகஜோதியா நடந்துட்டு இருக்கு. நீ மரியாதை வெளியில போ. மகேஷ், நான் காயத்ரி இல்ல போக மாட்டேன். வெளியில போ. மகேஷ், யோ, போயா. ஏய், போயா. நான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. ஓடி, ஓடி. ஸ்னேகா, உன் குழந்தை காயத்ரி நிச்சயமா உனக்கு கிடைப்பாமா. இவங்கிட்ட இந்த எப்படி குழந்தைய வாங்குறதுன்னு நான் உனக்கு சொல்றேன். வாமா, ப்ளீஸ் வாமா. முகேஷ் இன்னும் பிடிக்க முடியல. அண்ணா, போலீஸ் வந்து போலீஸ் எல்லாம் வேஸ்ட். ஏன் சும்மா அவன் பேரை சொல்லி மொக்க போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம ஆட்களும் தேடிட்டு தானே இருக்காங்க. இத்தனூண்டு சென்னையில் அவனை எங்கடா போய் தேடுவீங்க? நான் செஞ்ச பாவத்துக்கு முன்னேற்ற தேடி போயிருந்தாலும் இந்நேரம் தேடி இருப்பேன். ஆனா ஏன்டா முகேஷ் என்ன கண்டுபிடிக்கல அதை சொல்லு. பிடிச்சிருவோம்ண்ணே. உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்டா. அவன் செத்தாதாண்டா எனக்கு நிம்மதி. என் மேல கொலை வெறியில இருக்கான். அவன் வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டான். அதனால வாழ ஆசைப்பட மாட்டான். ஆனா நான் அப்படி இல்லையே. அப்படி இல்ல. நீலாங்கரையில நிலம் வாங்கியிருக்கேன். ஏற்காடுல ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு. அது மட்டுமா, 4-5 சின்ன வீடு வேற செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் அனுபவிக்காம போயிட்டு அப்புறம் எப்படிடா? அண்ணா, இப்பெல்லாம் எதுவும் நடக்காதுண்ணே. நீங்க ரொம்ப பயப்படுறீங்க. எனக்கே அட்வைஸ் பண்றியா? அந்த முகேஷ் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் ஆயுசு குறையுதுடா. பார், அவன் பலவீனம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதை பிடிங்க. அவன் மாட்டுவான். வாயா இன்ஸ்பெக்டர். என்ன முகேஷை கொன்னுட்டியா? அண்ணா, முகேஷை பிடிக்க முடியலண்ணா. யோ, என்னைய ஆளாளுக்கு வந்து என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன? எவன் வாழ்ந்தான எவன் செத்தான உனக்கு கிடைக்க வேண்டிய மாமூல் கரெக்டா கிடைச்சிருது. அந்த திமிர்ல தானே பேசுற. இல்லண்ணா, அப்படி நினைக்காதீங்கண்ணா. சரி, முகேஷ் ஏன் இன்னும் பிடிக்கல அதை சொல்லு. குழந்தைகள் காப்பகத்துக்கு போயிருந்தேன். அங்க முகேஷோட குழந்தைய பார்த்தேன். அப்போ முகேஷ் அங்க வந்திருப்பானே. ஒரு பொண்ணு, ஒரு பாட்டி, ஒரு வயசான ஆளும் வந்திருந்தாங்க. அந்த கிழவிக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க. விஷயத்த சொல்றானா? ஏன்டா என்கிட்ட மகாபாரத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அண்ணா, அந்த குழந்தைகிட்டயே கேட்டேண்ணா. அவங்க அப்பா வரவே இல்லைன்னு சொல்லிச்சுண்ணே. அதை நீ நம்பிட்டியாக்கா? அண்ணா, குழந்தை பொய் சொல்லாதுண்ணா. அது நமக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியுமா? அந்த வயசானவன் ஏன் முகேஷா இருக்க கூடாது? இல்லண்ணா, அப்படி தெரியலண்ணா. டேய், அந்த முகேஷ் பெரிய கில்லாடிடா. பாரு, நேரம் கிடைக்கும் போது அந்த மதர் மேலேயே சந்தேகப்பட்டு அவங்களையும் வாட்ச் பண்ணு. அண்ணா, என் வேலை போயிடும். உன் வேலை போயிடுன்னு ஏன்டா கவலைப்படுற? நேரம் என்கிட்ட வா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். அண்ணா, ஏன்டா ஷாக் ஆகுற? வேலை போயிடும்னா அதுக்கெல்லாம் கவலைப்படாத. நான் ஏன் கத்துறேன்னு பாக்குறியா? தோ என்ன சுத்தி எல்லா தண்டசூரும் இங்கதானே இருக்கு. அந்த டைரக்ட்ல தான்டா கத்துறேன். ஓ, போய் அந்த முகேஷ் உயிரோடவோ போனவோ பிடிச்சிட்டு வா. போ போ. ஏய் அண்ணா, காப்பகத்தை வாட்ச் பண்ணு. சரிண்ணா. முகேஷ் மாமா, நானே காஃபி கேட்கணும்னு இருந்தம்மா. நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த டீ காஃபி எல்லாம் நிறுத்துங்க மாமா. அதை நான் நிறுத்தினேன்னா அது என்ன நிறுத்திடும்மா? உழைப்பாளிகளுக்கு டீசலும் பெட்ரோலும் காஃபியும் டீயும் தானம்மா. கொஞ்ச நாளைக்கு இந்த ஒயிட் பெட்ரோலை குடிங்க.
பூஸ்ட் மாமா. நான் வேற ஏதோ நினைச்சிட்டம்மா. அப்பாடா சிரிச்சிட்டீங்க. என் மேல இருந்த கோவலாம் போயிடுச்சுல்ல மாமா? அப்பாடா இப்பதான் இந்த வீடு கலகலப்பா இருக்கு. ஆமாமா, மாமா மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரும் மனசுலயே பால் வாத்துட்டாரு. எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நிஜமாவே இப்படி ஒரு நாள் இனிமே வராது, எல்லாமே கனவா போயிடும் நாங்கெல்லாம் நினைச்சோம் மாமா. ஆமா சார், ஏன்னா நடந்த சம்பவங்கள் அப்படி. எத்தனையோ தவறுகள் இந்த பக்கமும் நடந்து போயிடுச்சு. கட்டின புருஷனுக்காக போராடுறது தப்பில்லையே மாமா. கட்டின புருஷனுக்காக ஒரு பொண்ணு போராடுறது தப்பு இல்லம்மா. ஆனா மகேஷ் ஒரு அயோக்கியன்றது ஊர் அறிஞ்ச ரகசியம். அதிலையும் அவன் போட்டான ஒரு நாடகம், அமினிஷியா நாடகம், அதுக்கு நீ துணை போயிருக்க கூடாது, என்கிட்ட இருந்து மறைச்சியா இருந்திருக்க கூடாது. அது என் தப்புதான் மாமா. வாழ்க்கையில ஏதாவது ஒரு காலகட்டத்துல நாம எல்லாருமே சூழ்நிலை கைதிகளா ஆயிடுறோம். உண்மைக்காக எதையும் விட்டு தரலாமா? ஆனா உண்மையை எதுக்காகவும் விட்டு தரக்கூடாது அப்படின்னு காந்திஜி சொல்லியிருக்கிறாரு. அதை நீ படிச்சது இல்லையா? அதே மகாத்மா காந்தி ஒரு நல்லது நடக்க பொய் சொல்றது தப்பில்லைன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா மாமா? என்ன சார் தகிச்சிட்டீங்க? அதெல்லாம் போர் தந்துரும். மகாபாரதத்துல கிருஷ்ணன் செஞ்சா அதை ரசிக்கிறீங்க. அதெல்லாம் என்ன பொய் கணக்கிலையா சேர்த்தி? அம்மா அவரு ஆண்டவர்மா, நம்ம எல்லாம் ஆர்டினரி. மாமா எது நடந்தாலும் நீங்க என்ன வெறுக்காதீங்க மாமா. ஸ்னேகாவை வச்சுக்கிட்டு என்னை எவ்வளவோ புண்படுற வார்த்தையால பேசுனீங்க. நிஜமாவே நான் உங்க மகளா இருந்திருந்தா நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க மாமா. அப்பெல்லாம் நான் பல்ல கடிச்சுக்கிட்டு மனசை இரும்பாக்கிக்கிட்டு நிப்பேன். இந்த கஷ்டம் எல்லாம் ஒரு நாள் மாறும், இந்த புயல் எல்லாம் அடிச்சு ஒரு நாள் ஓயும், மறுபடியும் இந்த குடும்பத்துல வசந்தம் வருங்கிற ஒரு நம்பிக்கை அது இன்னைக்கு நடந்துருச்சு மாமா. அம்மாடி, அயோக்கியன் எப்பவுமே கெட்டதே பண்றான், யோக்கியன் எப்பவும் நல்லதையே பண்றான். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்மள மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அவங்க பாசன்ற பாறாங்களுக்கு கீழே நசுங்கி கிடக்குறாங்க. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கு பாரு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் தடுமாறி போயிடுறாங்க. உறவு பாசன்ற பந்தத்துல சிக்கி சின்ன பின்னமாயிடுறாங்க. நல்லத கெட்டதா நினைக்கிறாங்க, கெட்டத நல்லதா நம்புறாங்க. நம்ம அந்த மாதிரி கேட்டகரி. எது நடந்தாலும் சரி மாமா, தயவு செஞ்சு நீங்க மட்டும் என்ன வெறுத்துறாதீங்க. வெறுத்திருந்தா நான் இங்க வந்திருப்பேனாமா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகேஷ் தாம்மா. வாஸ்தவம் தான் சார். இந்த குடும்பம் இருக்கே, இது உடம்பு மாதிரி. நீங்க மூளைன்னா ரோஜா இதயம். இந்த ரெண்டையும் இணைக்கிற நரம்பு இருக்கே, அதுதான் மகேஷ். அந்த நரம்பு சரியா வேலை செய்யலன்னா மூளைக்கும் பிரச்சனை, இதயத்துக்கும் பிரச்சனை, கடைசியில உடம்புக்கே பிரச்சனை. இந்த ஆராய்ச்சிக்காக உங்களுக்கு நான் PhD பட்டமே கொடுக்கிறேன். அதான் டாக்டர் பட்டம். போங்க சார். என்ன பாவம் பண்ணணும் தெரியல. நான் ஏன் மகேஷை சந்திச்சேன்? அவரை நான் சந்திக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை எவ்வளவோ சௌக்கியமா இருந்திருக்கும். விதி என் வாழ்க்கையில கூற தாண்டவம் ஆடின்னு இருக்கு சார். எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள் வேற யாருக்குமே ஏற்படக்கூடாது. ஸ்னேகா, உனக்கு இன்னும் வாழறதுக்கு வயசு இருக்குமா? கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். எல்லா நம்பிக்கையும் என்னை விட்டு போயிடுது சார். எனக்குன்னு சரியான அஸ்திவாரம் இல்லாம நான் தவிக்கிறேன். கட்டின கோட்டையெல்லாம் பொல பொலன்னு விழுந்தெடுத்து, சரியான வேலை இல்ல, வருமானம் இல்ல, எனக்குன்னு சொந்தமா மட்டும் இல்ல, வாடகைக்கு கூட ஒரு வீடு இல்ல, ஆதரவா ஒருத்தர் கூட இல்ல. எங்க அம்மாவை வீட்டை விட்டு விரட்டியாச்சு. கமலேஷ் வெளிநாட்டுல, மாமா ஹாஸ்பிட்டல்ல, என் குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. என் புருஷன் எதிரிங்க முகாம்ல. என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அந்த மகேஷ் பறிக்கிறான் சார். பாவி அவ, மகா பாவி. இதுக்கு உங்க மனைவியும் மகனும் வேற உடந்த. நீங்களே சொல்லுங்க சார், இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன ஓட ஓட விரட்டினா எங்கதான் சார் போவேன்? கடவுள் நல்லவங்களை தாமா ரொம்ப சோதிப்பார். பாருங்க சார், இப்ப மகேஷ் என் குழந்தைய பிடிங்கிட்டு போயிருக்கான். ஏன் சார் இந்த பழி உணர்ச்சி? என்ன எங்க அடிச்சா எனக்கு வலிக்குமோ, நான் கதர் வேணும்னு தெரிஞ்சுட்டு அங்க அடிக்கிறான். அப்படி என்ன சார் என் மேல அவருக்கு கொலவெறி?
காலம் பூரா நான் அவன் காலடியிலே விழுந்து கிடக்கணும், அவனுக்கு ஆசை நாயகியா இருக்கணும். அப்படித்தானே அந்த அயோக்கிய ஆசைப்படுறான். ஆமா, ஆனா என்னால முடியாது சார், முடியவே முடியாது. ஓடி ஓடி களைச்சு போய் நான் ஒரு மூலையில வந்து நின்னாச்சு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. ஒரு புழுவை குத்தி குத்தி அத கொல்ல பாக்குறாங்க. ஆனா அந்த புழு இப்ப பாம்பா மாறி திருப்பி கொத்துறதுக்கு காத்துட்டு இருக்கு. எனக்குள்ள இருந்த ஈரோலாம் வத்தி போயாச்சு. மனசு அப்படியே பாறையா இறுக்கி கிடக்கு. இந்த பாறையோட மோதினா அந்த மகேஷோட மண்டை உடைஞ்சி அவன் உயிர் தான் போகும். உயிரை விடுறதுக்கு அவன் தயார்னா அவனை கொல்றதுக்கு நானும் தயார். உயிரை விடுறதுக்கு அவன் தயார்னா அவனை கொல்றதுக்கு நானும் தயார். உயிரை விடுறதுக்கு அவன் தயார்னா அவனை கொல்றதுக்கு நானும் தயார். அம்மா வாங்க, இது மேல வச்சிருங்க. என்னம்மா, என்ன இது? எல்லாம் வேட்டி சட்டைங்க மாமா. எனக்கா? உங்களுக்காக தான், ஆனா உங்களுக்கு இல்ல. சார், நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்போ ரோஜா உங்களுக்காக விரதமெல்லாம் இருந்தா. நீங்க நல்லபடியா குணமாகி வீட்டுக்கு வந்தா வஸ்திரதானம் பண்றதா வேண்டிக்கிட்டா. நாளைக்கு 25 ஏழைங்களை கூப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு அன்னதானம் பண்ணி உங்க கையால வஸ்திரதானம் பண்ணிடுங்க சார். ரோஜா எனக்காக ஒண்ணுமா, இதுக்கான செலவு நான் கொடுத்துருவேன். சரிங்க மாமா, உங்க இஷ்டம். அம்மாடி, நான் அப்படியே கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேனே. ஏன் மாமா, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல? ஏன் வீட்லயே இருந்தனா எனக்கு நோயாளி மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமா. காலார போயிட்டு வந்துடுறேனே. பத்திரமா போயிட்டு வாங்க. அதோ வந்துடுறேன். இந்தாங்க. வரேம்மா. இரு இரு, நான் எடுத்துட்டு போறேன். நீ காய் எடுத்துட்டு போய் கிச்சன்ல வை. சரிங்கம்மா, இதை உள்ள வச்சிருங்க. கொண்டு. நீங்களா எங்க வந்தீங்க? பயப்படாதம்மா, நான் ஒன்னும் உங்க வீட்டுல தங்க வரல. என்னவோ நானா உங்களை வீட்டு விட்டு துரத்துனதா நினைக்கிறீங்க? நீங்களா தானே வீட்டு விட்டு போனீங்க. அது அவங்க மனசாட்சிக்கு தெரியும். இப்ப அது பிரச்சனை இல்ல. ஸ்னேகா எங்கம்மா இருக்கா? ஏன் சார், நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன உங்க எல்லாருக்கும் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசரா இல்ல உங்க கம்பெனிக்கு மேனேஜரா? எல்லார பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? நான் உன்னை பொறுப்பான குடும்ப தலைவின்னு நினைச்சு கேட்டுட்டம்மா. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. உங்க ஸ்னேகா அருமை மருமக என்ன பண்ணிட்டு போயிருக்கா தெரியுமா? என் புருஷன் அவளை நம்பி பத்திரிக்கை பொறுப்பை கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவ அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தி இருக்கா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? தன்னோட பவரை மிஸ்யூஸ் பண்ணிருக்கா. ஈஸ்வர் குடும்பத்தை பத்தி பத்திரிக்கையில கேவலமா எழுதி ஒரு ஆட்டம் ஆடி இருக்கா. அடியாளுங்களை வச்சு நியாயம் கேட்க வந்த செந்தில அடிச்சிருக்கா. விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு. தான் சொந்த விருப்பு வெறுப்பை செட்டில் பண்ணிக்க அவளுக்கு ஏன் புருஷன் பத்திரிக்கை தான் கிடைச்சதா? நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. ஸ்னேகாவை பத்தி எனக்கு தெரியும். இந்த ஜால்ரா கொன்னும் குறைச்ச இல்ல. ஆச்சி, வாய் மூடு. நடந்த உண்மையில நான் ஸ்னேகா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அவ எங்க இருக்கிறான்றது மட்டும் சொல்லு. போங்க, போய் பாருங்க. ஈஸ்வர் அவளை ஜாமீன்ல எடுத்துட்டு போய் தனி குடுத்தனமே நடத்துறாரு. இவங்க கொஞ்ச நாள் ஓட்டுறது, அவங்க கொஞ்ச நாள் ஓட்டுறதுன்னு டிவிடி ரெண்டல் மாதிரி ஆயிட்டா அவங்க ஸ்னேகா. ஏய், என் மருமகளை பத்தி தப்பா பேசின நாக்க அறுத்துருவன், ஜாக்கிரதை. கமலேஷ் முகத்துக்காக உன்னை சும்மா விடுறேன். உண்மையை சொன்னா கோவம் வருது. ஒரு குடும்பத்தையாவது உருப்படியா வாழ விட்டுருக்காளா? ஒரு குடும்பத்தையும் அவன் நிம்மதியா வாழ விட மாட்டா, ஒரு ஆம்பளையும் விட மாட்டா. அச்சி, வாய் மூடு. என்ன ஏன் வீட்டுக்கே வந்து என்னைய மிரட்டுற? வெளியில போ. இங்க நிக்கிறது கூட பாவம் தான். ஸ்னேகா மாமா, நீங்களா? வாங்க மாமா. பாத்துமா, பாத்து புள்ளத்தாச்சி பொண்ணு. மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்தீங்க? கடவுள் புண்ணியத்துலன்றதை விட என்ன நேசிக்கிறவங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேம்மா. மாமா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை எல்லாம் தெரியுமா? ரோஜா சொன்னா. ரோஜாவா? ஆமாம்மா, நான் மறுபடியும் ரோஜா வீட்டில் தான் தங்கி இருக்கேன். மாமா, அது உங்க வீடு.
பாத்தியாம்மா, எனக்கு மறந்தே போச்சு. அந்த அளவுக்கு எனக்கு அந்த வீட்டு மேல பிடிப்பே இல்லாம போயிடுச்சு. அதை விடுமா, கமலேஷ் ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல உனக்கு இப்படி ஆயிப்போச்சம்மா. நான் உன்னை தேடிட்டு போய் தான் அந்த சுவாதி கிட்ட அவமானப்பட்டு வரேன். அவ சரியான கைகாரியா இருப்பா போல இருக்க. அவ எப்படியோ போறா மாமா. கமலேஷ் நினைச்சதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எந்நேரமும் நீ மத்தவங்கள பத்தியே கவலைப்படு. அப்புறம் யார் உன்னை பத்தி கவலைப்படுவா? அதான் நீங்க இருக்கீங்களே. அப்புறம் யார் என்ன பத்தி கவலைப்படுவா? நான் இருக்கேன். ஓஹோ, இதுக்கு பேர் தான் நமக்கு நாமேன்ற திட்டமா? வழியிற கண்ணீருக்கு நடுவுல இந்த சின்ன சின்ன புன்னகை தான் மாமா மனசுக்கு பலத்தையும் ஆறுதலையும் வாழ்க்கைக்கு நம்பிக்கையும் தருது. வாஸ்தவம் தாம்மா. மனுஷனுக்கு சிரிக்க தெரியற வரைக்கும் அவன் வாழ்க்கையில தோத்து போலன்னு அர்த்தம்மா. நகைச்சுவை தான் நம்பிக்கையின் அஸ்திவாரம். சரி மாமா, உங்களுக்கு காஃபி டீ ஜூஸ் என்ன வேணும்னு சொல்லுங்க. வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. என்னம்மா, நீ நான் உங்க அம்மா கமலேஷ்னு ஒரு கலகலப்பான கூட்டணியா இருந்தோம். நம்மள இந்த வள்ளி, செந்தில், மகேஷ், கேசவன்னு வில்லன் கோஷ்டிங்க பிரிச்சே போட்டுட்டானுங்க. என்ன ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டானுங்க. நான் அவனுங்கள சும்மா விட மாட்டேம்மா. அதுக்கு தாம்மா உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். கிளம்புமா. எங்க? கமலேஷ் வீட்டுக்கு. அங்க சுவாதி இருக்கா? அவ யாரு? அவ சுவாதி நேத்து வந்தவ. அவளை நம்பி அம்மா கமலேஷ் ஆபீஸ், வீடு, பத்திரிக்கை எல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருக்கான். உன்னை நம்பி தானம்மா. நம்ம இனிமே தலையால தண்ணி குடிச்சாலும் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது மாமா. மனைவிங்கிறவ சுப்ரீம் கோர்ட் மாதிரி. அவளை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவ சுப்ரீம் கோர்ட்னா நம்ம பார்லிமெண்ட். சில அதிகாரங்களாவது நம்ம கையில இல்லையா? வேண்டாம் மாமா, என்னால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாறுது. அதனால தான் நான் சொல்றேன், வேண்டாம். தயவு செஞ்சு நீங்க ரோஜா வீட்லயே இருங்க. நான் இங்கேயே இருக்கேன். கமலேஷ் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னு பார்க்கலாம். அப்ப நான் அவனை உடனே வர சொல்றேம்மா. சரி மாமா. ஆமா, காயத்ரி எப்படி இருக்கா? நான் அங்க இருக்கிற வரைக்கும் காயத்ரிக்கு ஒரு குறையும் இல்ல. தேங்க்ஸ் மாமா. அந்த விதத்துல ரோஜா ரொம்ப நல்லவம்மா. அவ எந்த காலத்திலும் உன் மேல இருக்கிற கோவத்தை காயத்ரி மேல காட்டினதே கிடையாது. அவளுக்கும் காயத்ரி மேல பாசம் இருக்குமா. அந்த விஷயத்துல நான் ரோஜாக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் மாமா. அப்போ நீ வரமாட்ட? ஆமா, அவ வரமாட்டா. வாங்க சார், வாங்க வாங்க. சார் இல்ல, சம்பந்தி. இது என்னம்மா புது உறவு? நான் சொல்றேன் மாமா, நான் அவருக்கு பொண்ணு மாதிரி, நீங்க என்னோட மாமனார். அப்போ நீங்க ரெண்டு பேரும் சம்பந்தி தானே? எப்படி ஏதுன்னுலாம் நான் கேட்கலாமா. நீ சொன்னா சரியாதான் இருக்கும். சார்னாலும் சம்பந்தினாலும் மனசுல மரியாதை இருந்தா அதுவே போதும். மாமா, நான் இனிமே இங்கேயே தான் தங்க போறேன். ஸ்னேகாவுக்கு ஒரு குறையும் வராது, கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். அப்போ இனிமே நான் ஸ்னேகாவை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. நான் வரமா. போயிட்டு வாங்க மாமா. மணி 5 ஆகுது. மாமா என்ன காணும் பாருங்களேன். வாக்கிங் போனாரம்மா. வழியில யாராவது தெரிஞ்சவங்கள பார்த்தா பேசிட்டு தானே வர முடியும். அப்படியே வருவாரு, வந்துருவாரு. ஏன் கவலைப்படுற? உடம்பு சரியில்லை, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறதே இல்ல. வீட்டுல எது சொல்றதுக்கும் பயமா இருக்குமா அவரால? ஆமாமா, தென்னாலி கமல் மாதிரி நின்னா பயம், உக்காந்தா பயம், நடந்தா பயம்னு ஒரே பயம் மயம். நான் இருக்கும்போது யாருக்கு என்ன பயம்? நீங்க இருக்கிறது தான் பயமே. உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்காதீங்க. இங்க யாரும் உங்களை எதுவும் சொல்லல. இப்ப இவங்க சொன்னாங்களே, அது என்ன? அதுக்கு பேரு தமாஷுன்னு சொல்லுவாங்க. சிரிக்க தெரிஞ்சவங்களை கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க. ஏன்பா, இந்த வீட்ல சிரிச்சு பேச கூட எனக்கு உரிமை இல்லையா? அது யார் பத்தி சிரிச்சு பேசுறீங்கன்றது பொறுத்து இருக்கு. அம்மாடி, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். மாமா, எங்க போயிட்டீங்க? போய் பேசாதீங்க, போய் பேசாதீங்க. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலடா. அதுக்குள்ள நான் போய் பேசாதீங்க, போய் பேசாதீங்கன்னு அவசரம் கொடுங்க. ரோஜா, இவர் எங்க போயிட்டு வர்றாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவரு அந்த ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு. என்ன உன் முகத்துல ரியாக்ஷனே காணோம்? டேய், அங்க ஏன்டா குத்தி விட்டுட்டு இருக்கிற? ஆமாண்டா, நான் ஸ்னேகா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அதுல என்ன தப்பு? யாருக்கு நான் பயப்படணும்? போறப்ப நீங்க ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்களா? இல்ல. ஏன் சொல்லாம போனீங்க? டேய், நான் என்ன எல்கேஜி குழந்தையா?
ஏமாந்தா எனக்கு நேம் பேட்ச் அட்ரஸ் எல்லாம் குத்தி விட்டு கையில வாட்டர் பாட்டில் கொடுத்து பேக்கோட அனுப்பி வச்சிருவ போல இருக்க. பாருங்க, உங்க மேல இருக்க அக்கறையினால தான் சொல்றேன். ஏற்கனவே உங்களுக்கு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு. இல்ல, எனக்கு கொலஸ்ட்ரால் இல்ல, பொய் சொல்லாத. நீங்க இப்ப அந்த ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, அது கொலஸ்ட்ரால் பண்ற வேலை தான். அப்படின்னா அது நிறையவே இருக்கு. அந்த கொழுப்பை தான் நான் குறைக்கணும்னு சொல்றேன். வாயை மூடுங்க மகேஷ். யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவர் நல்லதுக்காக தான் சொல்றேன். உண்மையை சொன்னா அவருக்கு ஊசி குத்துற மாதிரி இருக்கு. நல்லது சொல்றதுக்கோ ஒரு தராதரம் வேணும். அவர் சொல்றத நீங்க எப்ப கேட்டிருக்கீங்க? நீங்க சொல்றத அவர் கேக்குறதுக்கு ஊசி மாதிரியே குத்துறீங்க. அருவாள் எடுத்து வெட்டுற மாதிரி பேசுறீங்க. அவர்கிட்ட போய் கொழுப்பு அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இவரு அந்த ஸ்னேகா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு. மகேஷ், அது அவரோட இஷ்டம். அவர் ஒண்ணு இந்த வீட்டுல அடிமை இல்ல. பாரா, நான் நியாயஸ்தன். எனக்கு எப்போ எதை பண்ணணும்னு நல்லா தெரியும். நான் இந்த வீட்டில் இருக்கிறது ரோஜாக்காக, இந்த குழந்தைகளுக்காக, ஜானகி அம்மாவுடைய வேண்டுதலுக்காக. உனக்காக இல்லை, இல்லவே இல்லை. அதை உன் மனசுல நல்லா வச்சுக்கோ. வேணும்னா போஸ்டர் அடிச்சு தரேன், அதை உன் பெட்ரூம்ல ஒட்டிக்கோ. அம்மாடி ரோஜா, எனக்கு பசிக்குதுமா, சூடா இருந்தா. ரோஜா, எனக்கு கூட ஏதாவது சூடா கொடு. ஏண்டா இப்போ கொடுத்தது பத்தாதா? சூடா. கமலேஷ், வாட் a surprise. என்ன சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக். எப்போ வந்தீங்க? எதுக்கு திடீர்னு திரும்பி வந்துட்டீங்க? ஒரு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நானே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பேன்ல. போதுண்டி. ஸ்னேகாங்க என்னங்க வந்ததும் ஒரு வார்த்தை கூட என்ன விசாரிக்காம அந்த ஸ்னேகாவை பத்தி கேக்குறீங்க? ஏய், நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியுமே. திமிர் பிடிச்சு போயிருக்க, மதம் பிடிச்சு போய் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க. போதுமா? ஸ்னேகாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போ. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. ஒரு பொறுப்புள்ள பத்திரிக்கை ஆபீசர், ஊருக்கே உபதேசம் பண்றவரு கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறாருன்னு 4 பேர் பேசிட்டோம். ஏய், பத்திரிக்கை ஆபீசர்னா 2 கொம்பா முளைச்சிருக்கு. நானும் மனுஷன் தாண்டி. நாட்டுல அநியாயம் நடக்கும்போது மட்டும் இல்ல, வீட்டுல அநியாயம் நடக்கும்போது அவன் கோபப்பட தான் செய்வான். நான் ஊருக்கு போயிருக்க நேரம் பார்த்து ஸ்னேகாவை பழி வாங்கிட்டல, எல்லாம் எனக்கு தெரியும்டி. நீங்க அவளுக்கு பொறுப்பா கவனிச்சுப்பான்னு பத்திரிக்கை நிர்வாகத்தை கொடுத்துட்டு போனீங்க. ஆனா அவ அதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு வள்ளியம்மா குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா எழுதியிருக்கா. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, போலீஸ் வந்து புடிச்சிட்டு போயிடுச்சு. ஏய், இப்ப அவ ஜெயில்ல இருக்கா, அதானே? ஆக்சுவலி அவ இருக்க வேண்டிய இடம் அதுதான். ஆனா நியாயத்துக்கு தான் இந்த நாட்டுல மதிப்பே இல்லையே. அவளுக்கு 1000 ஆம்பளைங்களோட தொடர்பு இருக்கு. அந்த ஈஸ்வர் அவளை ஜாமீன்ல ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப அவரும் அவளும் ஜாலியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. போது நிறுத்தி. பாதி ட்ரைனிங்க கட் பண்ணிட்டு ஓடி வந்திருக்க. உன் சதி திட்டம்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் தெரியுமா நீ? என் சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்கவ நீ. என்ன உளறீங்க? உங்க மனசை யாரோ கெடுத்திருக்காங்க. சிச்சி, நானும் ஸ்னேகாவும் நட்போட பழகிறது உனக்கு பிடிக்கல. அவளை இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சி, கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி உணர்ச்சி ஒன்று இருக்காடி. நீ வாழ்றிய அந்த வாழ்க்கை, அதுக்கு காரணமே ஸ்னேகா தான். அதை மறந்துட்டியாடி? இத பாருங்க, நான் வாழற வாழ்க்கை அவ பிச்சையா போட்டது இல்ல. நான் கமலேஷ் விட்டு கொடுன்னு அவகிட்ட கெஞ்சல. நாம காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நடுவுல நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்க அவ யாருங்க? உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல போய் நான் ஸ்னேகாவை கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் அவ யாரு நான் காட்டுறேன். வந்துட்டேன். கமலேஷ், கமலேஷ் ப்ளீஸ்.